எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கி வரட்டும் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ மீடியம் ஹீட்டில் 12 நிமிஷம் ஆயிருக்கு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. அவ்வளோதான். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சுத்து போட்டால் போதும். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சு நம்ம சட்னி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்முடைய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸு கூட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.